இந்த மண்ணிலே இந்த மக்கள் இவ்வளவு கஷ்டப்பண்ணுங்கிற அவசியமே இல்லை. அதை நாம் தமிழர் கட்சி உறுதியாக செய்யும், உறுதியாக செய்யும். மாற்றத்திற்கான மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல இது. இது எளிய பிள்ளைகளின் அரசியல் புரட்சி. உலகை மீட்போம், உலகை காப்போம் என்ற லட்சிய முழக்கத்தோடு உங்கள் பிள்ளைகள் இவ்வளவு ஆதங்கத்தோடு பேசியிருக்கோம். யோசிச்சு பாருங்க, நான் பேசுனதுலாம் தவறு இருக்காது. நான் இங்க யாரையும் தாக்கி பேசல, அனாவசியமா பேசல. ஒரு தனி மனிதனுடைய வாழ்வியல்ல என்ன தேவை, ஒரு அரசு என்பது எதற்காக என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து வாக்களிங்க. வர்ற தேர்தல் உங்கள் வாக்கு மிக மிக விலை மதிப்பு இல்லாதது. நீங்க நினைக்கிறீங்க சாதாரணமா நம்ம ஓட்டு போட்டா இந்த ஓட்டுல என்னப்பா ஏற போகுது அப்படின்னு. உங்க ஒவ்வொரு ஓட்டும் இன்னொருவரை பல கோடிகளுக்கு சொந்தக்காரர்கள் ஆக்கி விடுகிறது. உங்கள் பிள்ளைகள் சத்தியமிட்டு சொல்லுகிறோம், நாங்கள் இந்த இடத்துல இருக்கும்போது இன்னைக்கு எந்த நிலைமையில வந்து நிக்கிறோமோ அதே நிலைமையில தான் இருப்போம். 5 வருஷம் கரமிச்சு எங்கிட்ட கார் இருந்தாலும் பெரிய நகை இருந்தாலும் அடிச்சு புடிக்கிங்க. இது சத்தியம் பண்ணி சொல்றோம். இந்த தமிழ் மீதும் என் தலைவன் பிரபாகரன் மீதும் சத்தியமிட்டு சொல்றோம். எல்லாத்துக்கும் வெளிப்படையான நிர்வாகம். ஒரு சாக்கடை கட்டுறியா, 15 லட்சம் ரூபாய் வருதா, போர்டு வைப்போம். இதுக்கு 15 லட்சம் ரூபாய் ஒதுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு செலவாகுதுன்னு அதுல கலைஞ்சுக்கிட்டே வரும். இணையதளத்தில் ஏற்றிடுவோம். பிள்ளைங்க பார்த்துக்கோம், இந்த இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணிருக்கு, இத்தனை கூலி ஆளு பேர்த்திருக்கு, இவ்வளவு இது வந்திருக்குது, இதுல இவ்வளவு மிச்சமா இருக்கு அப்படின்னு வரும். இதுதான் வெளிப்படையான நிர்வாகம். இன்னைக்கு அரசு எல்லாத்துக்கும் ஒதுக்குது. சாக்கடைக்கு ஒதுக்குது, கழிவு நீர் ஒவ்வொரு ஊர்லயும் இன்னைக்கு பெண்கள் பாத்ரூம் வசதி இல்லாம, கழிவறை வசதி இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. ஒரு மனிதனுக்கு உண்டான அடிப்படை தேவையவே உங்களால பூர்த்தி செய்ய முடியலையே. 1000 கொடுத்து 1500 கொடுத்து ஓட்டை வாங்கிட்டு நீங்க 5 வருஷம் நல்லா இருப்பீங்க. இந்த மக்கள் இடுப்பு இருக்கிற வேட்டி கூட இல்லாம கடைசியில கோமணம் மத்தியா நிக்கணும். சிந்திச்சு பாருங்க அன்பு மக்களே. நாங்கள் பெரிய பெரிய முதலாளிகளையோ இல்ல ஒவ்வொரு ஊருக்குள்ள இருக்கக்கூடிய 1000 ஓட்டு 500 ஓட்டு வச்சிருக்கிற கூட நாங்க திரட்டிட்டு வரல. 4 பேர் 5 பேர் தான் வந்திருக்கோம். ஆதங்கம் இருக்கு. 53 கோடி பேர் இருக்கும் போதுதான் வெள்ளக்காரன் நம்மளை அடிமையாக்கினான். அவன் வியாபாரம் பண்ண வந்தவன் நம்மளை அடிமையாக்கி ஆண்டான். அன்னைக்கு 53 கோடி பேர்லையும் கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் வெறும் 15000 பேர் தான் திரண்டு எழுந்தாங்க. எங்களை எப்பறம் அடிமைப்படுத்தலாம்னு. கூட்டம் சிறுசா இருக்குன்னு நினைக்க வேண்டாம், கனவு பெருசு. ஒரு தடவை கொடுத்து பாருங்க. அடுத்து உங்க பிள்ளைங்க தப்பு செஞ்சா நாங்களே வரமாட்டோம். வேண்டாம், இது நம்மளால செய்ய முடியாதுன்னு ஒதுங்கிடுவோம். அன்னைக்கு 15000 பேர் போராடி கொடுத்ததுதான் இன்னைக்கு 120 கோடி மக்களையும் இங்கிலீஷ்காரர்கிட்ட விட்டுட்டு இந்திக்காரர்கிட்ட மாட்டிக்கிட்டோம். மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவும் சரி, காங்கிரசும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, வெவ்வேறு அல்ல. அவர்களுக்கு லட்சியம் ஒன்றுதான். மக்களை வாழ வைக்க வேண்டியும் அல்ல, தன் மக்கள் நன்றாக வாழ்ந்தால் போதும். அவ்வளவுதான். நீங்களா இன்னைக்கு சிந்திச்சு முடிவெடுத்துட்டா தான் இன்னைக்கு பல லட்சம் இளைஞர்கள் திரண்டு நிக்கிறாங்க. எங்கள் அண்ணன் செந்தமன் சீமான் பின்னால். ஏன் தெரியுமா? ஒவ்வொருத்தரும் யூடியூப்ல பாக்குறாங்க. யாரு பேசுறது சரி, யாரு புரணி பேசுறா, யாரு அவங்க கொண்டு அடிச்சா இவங்க கொண்டு அடிச்சாரு சொல்றா, யாரு இயற்கையை நேசிக்கணும் நினைக்கிறாங்க, யாரு வந்தா என்ன செய்யணும் நினைக்கிறாங்க, நம்ம வரலாற்றில் இருந்து எப்படி புறக்கணிக்கப்பட்டோம், வரலாற்றை எப்படி திருப்பி மீட்டெடுக்கணும், இப்படி எல்லாம் ஒவ்வொன்றையும் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொன்றையும் அரசியல் படுத்திட்டு இருக்கோம். மக்களை உங்கள்கிட்ட நாங்க கெஞ்சவோ மண்டியிடவோ இல்ல, இலவசங்களை கொடுத்து உங்களை ஏமாற்றம் அல்ல. உங்களுக்கு எங்களால் மாற்றத்தை உருவாக்கி தர முடியும் என்றால் வெற்றி சின்னமான விவசாய சின்னத்தில் வாக்களித்து இத்தனை ஆண்டு காலமாக என்னையை தோற்று வர யாரும் வெல்ல முடியாதுன்னு இருக்கிற மமதையில் இருக்கிற ஒரு மாற்றத்தை உருவாக்கி காட்டுங்க. உங்ககிட்ட தான் இருக்கு. மீண்டும் ஜெயிச்சு என்ன பண்ணிட போறாங்க? இந்த 25 வருஷமா எப்படி இருந்தாங்களோ அப்படித்தான் இருப்பாங்க. திருப்பி 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 வாக்களிச்சு திருப்பி திருப்பி நம்மளும் கஷ்டப்பட்டுக்கிட்டே உட்காந்துருப்போம். எங்களை மாதிரி பிள்ளைகளை வந்து தெரு தெருவா கட்டிக்கிட்டே கிடப்போம். ஐயோ இப்படி இருக்குது, மாத்துங்களே மாத்துங்க
தான் நிக்குது. 117 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கோம். பெண்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பெண்ணிய உரிமை பேசுவார்கள், பெரியாரை பற்றி பேசுவார்கள், அண்ணாவை பற்றி பேசுவார்கள். நாங்கள் அவர் வழியே வந்த பிள்ளைகள், சமூக நீதி இதெல்லாம் நாங்கள் பேசுவோம் மேடைக்கு, ஆனா செய்ய மாட்டோம். இன்னைக்கு திமுக 12 சீட்டு கொடுத்திருக்காங்க பெண்களுக்கு. அது யாராருன்னு சிந்திச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நாம் தமிழர் கட்சியில் நிற்கக்கூடிய 234 வேட்பாளர்களும் எந்த ஒரு குற்ற பின்னணியும் இல்லாத வேட்பாளர்கள். இது 2016 எங்களுக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்த ஒரு விருது, சர்டிபிகேட், என்ன வேணாலும் சொல்லலாம். இதுவே எங்களுக்கு பெருமை தான். அந்த 12 பேர்த்திலுமே அவங்க அப்பா அரசியல்வாதியா இருக்கணும், இல்ல அவங்க அண்ணன் தம்பி அரசியல்வாதியா இருக்கணும். வேற யாரும் உள்ள போக முடியாது. காலகாலத்துக்கு அப்படித்தான் இருக்கும். குறுநல் மன்னர்கள் ஆட்சி மாதிரி தான். பெரிய விஜயநகர பேரரசு, நீங்க அதுக்கு மேல எல்லாமே பாளையக்காரர்கள் அப்படிங்கிற மாதிரி தான். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மாவட்ட செயலாளர், மேல மொத்தமா ஒரு மாவட்ட செயலாளர். எல்லாம் மாத்தணும், எல்லாத்தையும் மாத்தணும். அடிமையா வாழ முடியாது. நீ போடுறத திண்டு போறதுக்கு நாங்க நான் இல்ல, புலிகள். சிந்திக்கணும். ஒவ்வொருத்தையும் மாற்றம் வரும், ஒவ்வொரு இளைஞர்கள்ட்டையும் மாற்றம் வரும். இந்த முறை நிச்சயமாக தமிழ்நாடு முழுவதும் விவசாய கை ஓங்க வேண்டும், விவசாயிகள் வாழ வேண்டும். அதற்காகவே விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்க பல அரிய திட்டங்கள். நேரம் குறைவா இருக்கிறதுனால எங்களால நிறைய பேச முடியல. நிறைய பேசணும் ஆதங்கம். இரவு முழுவதும் தூங்க முடியல. ஆனா ஒரு தனி மனிதனால அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியாது. அதுக்காக இந்த அரசியல கையில் எடுத்தோம். இங்க யாருக்கு கஞ்சிக்கு இல்லைனோ, வேலை வாய்ப்பு இல்லைனோ, ஒரு குழப்பம் இல்லைனோ அல்ல. எல்லாரும் நல்லாத்தே இருக்கோம். எல்லாரும் விவசாயம் பண்றோம். எல்லாரும் அந்நாட்டு சம்பாதிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். இதை கொண்டு வந்து ஏன் கொண்டு வந்து இப்படி வீட்டு நின்று கத்துறோம்னா, கொஞ்சமாவது விழிப்புணர்வு ஆகுங்க. முதல்ல யாருக்கும் நாம் அடிமை இல்லை என்பதை நிமிர்ந்து நில்லுங்க. 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய், இதெல்லாம் அரசியல். என் அன்பு சொந்தங்களே, உங்களிடத்திலே நாங்கள் எழுதி வச்சோம், எழுதி கொடுத்ததவே பேசுறதுக்கு வரல. எங்களுக்குள்ள இருக்கிற ஆதங்கத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கோம். அவ்வளவுதான். சிந்தித்து வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி உங்கள் ஒரு நிமிட சிந்தனை, ஒரு வாக்கு, ஒரு விரல் புரட்சி இந்த மண்ணிலே உருவாக வேண்டும். அதற்காக நாம் தமிழர் கட்சி சார்பாக எமது அருமை சகோதரி திருமதி சக்தி தேவரி அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி. நாம் தமிழர் கட்சி என்பது அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் செய்யக்கூடிய கட்சி. அதனால ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.